Hello, good evening everyone. How are you? I hope you are doing good, studying well also. Okay, today our topic is human disease. Whenever you are going to write the exam, please remember this topic. You should read at least once in a while. Okay, what are the diseases caused by the plants? That is very important. பிளான்ஸில் வரக்கூடிய நோய் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய், வைரஸால் வரக்கூடிய டிசீஸு, ஃபங்கஸால் வரக்கூடிய டிசீஸு, சரிங்களா? இது எல்லாமே வந்து புரோட்டோசோவால் வரக்கூடிய டிசீஸு. இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சியால் என்னென்ன டிசீஸ் நம்மளுக்கு வரக்கூடும், அதனுடைய கெமிக்கல் நேம் என்ன, காமன் நேம் என்ன, அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸாமினராகவே யோசிக்கணும். நீங்கள் எக்ஸாமினராக இருந்தாக்கா சிம்பிள் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க இல்லையா? ஒரு 60,000 70,000 கவர்மெண்ட் ஜாபில் சேலரி கிடைக்கும்னா யூ வுட் ஏபிள் டு சூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நோனா? ஸோ இல்லை நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தானே கொஸ்டின் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து யூ ஹேவ் டு ரீட். ஓகே, லெட்ஸ் என்டர் அவர் டாபிக். டிசீஸ், பாக்டீரியாவில் வரக்கூடிய என்னென்ன டிசீஸ்ன்னு என்னென்னு பார்க்கலாம். டைஃபாய்டு, அதாவது இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கணும். பீயில் என்னென்ன இருக்குது? பீயில் வந்து 2 இருக்குது. நிமோனியான்னு பி சைலண்ட்டாக இருந்தாலும் நிமோனியான்னு சொல்லுவோம். நிமோனியா, பிளாக்யூ. பீயில் வந்து டீயில் 2 டி 2 பி. ஓகேங்களா? டியூபர்குலோசிஸு, டைஃபாய்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து எல்சி லோகேஷ் படத்தெல்லாம் எல்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ தட். எல்சின்னு சொல்லுவாங்க. சிம்பிள். எத்தனை இருக்குது? 6 இருக்குது. டி பிபி எல்சி முடிஞ்சிடுச்சு. டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸு, நிமோனியா, பிளாக்யூ. எல் வந்து லிப்ரசி, காலரா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா? வைரல் டிசீஸ் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த அதே மாதிரி தான். 3 சி இருக்குது. 1 2 3. சிக்கன் குனியா, காமன் கோல்டு. ஓகே, காமன் கோல்டு. அடுத்து வந்து மம்ஸு, ரேபிஸு, டெங்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஆஃப் த புரோட்டோசோவன் டிசீஸ். இதுவும் வைரஸ் மாதிரி ஒரு வகையான நுண்ணுயிரி. ஓகேங்களா? மலேரியா, அமீபியாஸ், இது 2மே வரும். ஹெல்மன்திஸ் டிசீஸ் அப்படின்னா அஸ்காரிஸ் ஹிலாரிஸ், யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிசீஸு. அஸ்காரிசஸ் ஹிலாரிசஸ். ஓகேங்களா? ஃபங்கல் டிசீஸு ரிங்வார்ம். இந்த காலுக்கு சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்களே, சேத்துனால வர புண்ணுலாம் இல்லை, ஃபங்கஸ் வந்துடும். அதை ஃபங்கஸ் உள்ள அந்த இடுக்கில் போயிட்டு படர்தாமரை, இச்சிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? கழுத்துக்கு இந்த ஷோல்டர் பக்கம், அதெல்லாம் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் தி ஃபங்கஸ் ஒன்லி த அக்கர். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. லெட்ஸ் சி வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டிசீஸ் வந்து நிமோனியா. ஓகேங்களா? பி வந்து சைலண்ட்டு. நிமோனியா பேத்தஜன் வந்து நோய் கிருமிகள். பாக்டீரியா லைக் ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹேமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இந்த 2 பேத்தஜன்ஸும் நிமோனியா என்ற நோயை வந்து உண்டாக்கும் மனித உடலில். ஓகேங்களா? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஹெல்தி பர்சன் அக்யூர்ஸ் த இன்ஃபெக்ஷன் பை தி inhaling the droplets, aerosol released by the infected person or even by the sharing the glasses and utensils with infected person. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, ஒருத்தவங்க வந்து இன்ஹேல் பண்ணுறாங்களா ட்ராப்லெட்டு, இந்த ஸ்னீசிங் பண்ணும்போது, காஃபிங் பண்ணும்போது இந்த ட்ராப்லெட் வந்துட்டு ஹெல்தி பர்சனுடைய இதுக்கு போச்சுன்னா, மூக்கு வழியாக போச்சுனாக்கா இந்த டிசீஸ் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஏரோசல் ரிலீஸ்ட் இந்த இன்ஃபெக்டட், காற்று வழியாக கூட இது வந்து பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சன் தண்ணி குடிக்கும்போது அந்த கிளாஸை கழுவாமல் இன்னொரு பர்சன் வந்து யூஸ் பண்ணும்போது இட் வில் பி கோயிங் டு டிரான்ஸ்மிஷன் அண்ட் யுட்டன்சிலும், பாத்திரங்கள் வழியாகவும் இந்த நோய் பரவத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? என்ன சிம்டம்ஸு? நிமோனியா இன்ஃபெக்ஷன் அக்கர்ஸ் இன் த ஆல்வோலி ஆஃப் தி லங்ஸ். எங்கே வரும் நிமோனியா? வந்து ஆல்வோலி ஆஃப் த லங்ஸ். ஆல்ரெடி நம்ம லங்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? டீப்பாக பார்த்துருக்கோம். வந்து ஏர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அல்வோலி. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஏரியாவாக இருக்குது. இது மாதிரி பாருங்கள், நார்மல் அல்வோலி, நிமோனியா அஃபெக்டட் ஆனது எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் அந்த அல்வோலி. இதில் தான் வந்து காற்று வந்து ஆக்சிஜன் CO2 ஆக்சிஜனாகவே மாறும். இங்கே இதுவே அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? CO2லேருந்து ஆக்சிஜனாக மாறும். ஓகேங்களா? அதுவே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. As a result of the infection, the alveoli get filled with a fluid leading to the severe problem in the respiration. நுரையீரலில் தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்களாம் வயிற்றுல இறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்கனாக்கா, இதில் வந்து தண்ணி போயிடுச்சு, தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது அந்த கேஸ் தான் இது. The symptom of the pneumonia of the fever, chills, cough and headache, cough, அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ஃபீவராக இருக்கும். சிவியர் கேசஸ் லிப் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் மே டர்ன் த கிரே
கிரே டு ப்ளூயிஷ், இங்கே பாருங்கள் கிரே டு ப்ளூயிஷாக மாறும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? திஸ் இஸ் த நிமோனியா. இதில் வந்து பாருங்கள் ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஹேமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா தான் வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. மற்றதெல்லாம் சிம்டம்ஸ். இங்கே வந்து பாருங்கள் ஆல்வோலி, நுரையீரலில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆல்வோலி வந்து பாதிக்கப்படும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபாய்டு. டைஃபாய்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பேத்தஜன்னா என்னது? நோய் கிருமிகள், நோயை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமிகள். ஓகேங்களா? நோய் கிருமிகள். அந்த நோய் கிருமியுடைய பேர் என்னன்னாக்கா சாலமனெல்லே டைப்பி, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியன்னு சொல்லுவாங்க. இது கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்படி இந்த நோய் பரவுது? These pathogens generally enter the small intestine. ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்துட்டு இது உள்ளே போயிடும். த்ரூ தி கண்டாமினேட்டட் ஃபுட்னா அதாவது கெட்டு போன உணவுகள் வழியாக. புரியுதுங்களா? வாட்டர் அண்ட் மைக்ரேட் டு அதர் ஆர்கன்ஸ் த்ரூ தி பிளட். ஸ்மால் இன்டெஸ்டைனில் போன உடனே என்ன ஆகும்? 90% டைஜஷன் வந்து அங்கே தான் நடக்கும். அந்த வந்து எனர்ஜி வந்து த்ரூ தி பிளட் வழியாக எல்லா உடல் பாகங்களுக்கும் போகும். அப்படியே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆகிடும் இந்த பாக்டீரியா. சரிங்களா? அதுதான் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான் இம்பார்ட்டன்ட். அந்த சிம்டம்ஸ் பாருங்கள். சஸ்டைன்டு ஹை ஃபீவர் 39 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ், வீக்னஸ், ஸ்டமக் பெயின், அந்த கான்ஸ்டிபேஷன்னா என்னது? உங்களுடைய ஸ்டூல் வந்து வயிற்றுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப வந்து ஹார்டாக ஃபார்ம் ஆகிடும். வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் கான்ஸ்டிபேஷன். உங்களுடைய ஸ்டூல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெவர் கம் டு அவுட். ஓகேங்களா? ஹெட்டேக் அண்ட் லாஸ் ஆஃப் appetite are some of the common symptoms of this disease. appetiteனா லாஸ், பசியே எடுக்காது உங்களுக்கு. intestinal perforation and death may occur in the severe cases. அதாவது இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமாச்சுன்னா they will going to die also. ஓகேங்களா? டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்துட்டு டைஃபாய்டு ஃபீவர் could be confirmed வைட்டல் டெஸ்ட். இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. வைட்டல் டெஸ்ட். சரிங்களா? ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம்னு சொல்கிறாங்க. அந்த நோய் இந்த டைஃபாய்டு நோயை உண்டாக்கக்கூடியது வந்து சால்மனெல்லே டைஃபி. ஓகேங்களா? இந்த பேத்தஜன் வந்து ஸ்டமக்கில் சுமார் சிறு குடல் பகுதியில் போயிட்டு உடலின் எல்லா பாகங்களுக்கும் போய் சேர்ந்துடும். ஃபீவர் வரும், ஹெட்டேக் வரும், லாஸ் ஆஃப் பசி இருக்கும். இது எல்லாமே சிம்டம்ஸு. டெஸ்ட் வந்து வைட்டல் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் எ பிளாக்யூ. பிளாக்யூ இஸ் ஆல்சோ கால்ட் த பிளாக் டெத். ஓகே, பேத்தஜன் நோய் கிருமிகள், நோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் என்னன்னாக்கா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி. மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இட் இஸ் ப்ரைமர்லி இஸ் டிசீஸ் ஆஃப் ரோட்டன்ஸ். வாட் இஸ் மீன் ரோட்டன்ஸ்? ரோட்டன்ஸ்னால் அதாவது கொறித்து தின்னக்கூடிய விலங்குகள் அப்படி சொல்லுவோம். கொறித்து தின்னக்கூடியதுன்னா ரேட்டு, மவுஸு, இந்த ரேபிட்டு கொறிச்சு அந்த கூர்மையான பற்கள் இருக்கும்ல, கொறிச்சு சாப்பிடும் இல்லையா இந்த அதனுடைய உணவு பண்டங்களை, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்வோம்னாக்கா ரோட்டன்ஸ் சொல்லுவோம். அது மூலமாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிளாக்யூ வந்துட்டு மனித உடல்களில் பரவும். ஓகேங்களா? பட் கேன் ஆக்சிடென்ட்லி அஃபெக்ட் த மேன். It spread from the rat to rat through the rat flea. Okay, but when the infected rats die, the fleas leaves their body, can even bite the man and inject the plaque germs into his blood. ஓகேங்களா? அதாவது அதுதான் சொல்கிறேனே, அந்த இன்ஜெக்டட் பிளாக்யூ இருக்கு இல்லையா, அதுலேருந்து மனித உடலில் வந்து பரவிடும். எப்படியோ அது மனித உடலில் வந்து பரவிடும். சரிங்களா? இன்ஜெக்டட் பிளாக்யூ ஜெர்ம்ஸ் இன்டு தி பிளட். சிம்டம்ஸ் வந்து என்னன்னாக்கா இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஐ ஃபீவர் அண்ட் லம்ப்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லம்ப்னா இது மாதிரி இருக்கும். இந்த ஜோரின் ஆர் ஆர்ம்பிண்ட் கையில் அது மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெட் பேச்சஸ் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்கின் வித் த பர்ன் பிளாக். இப்படி இருக்கும், பர்ன் ஆன மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் நம்ம. டர்ன் த பிளாக் அண்ட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு தி டெத். பிளாக் டெத்து தான். சரிங்களா? அதுதான் பாருங்கள், இன்ஃபெக்டட் ரேட்ஸ் வந்து சாகும்போது அதனுடைய கொஞ்சம் இன்ஃபெக்டட் வந்து மனிதனால் கடிச்சு அப்படியே அந்த ஜெர்ம்ஸ் வந்து பரவிடும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் பிளாக்யூ. டெங்கு ஃபீவர். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்டு பை தி RNA கண்டைனிங் ஆர்போ வைரஸ். சரிங்களா? ஆர்த்தோபோட் போன் வைரஸ் ஆஃப் தி
Filvavirus group, which is also cause the yellow fever, not found in India. Okay. Thus the virus which caused the dengue fever is mosquito borne flaviriovirus. Flaviriovirus pathogen எதுன்னு கேட்டாங்கன்னா flaviriovirus. இது வந்து caused by the yellow fever கூட. ஆனால் yellow fever வந்து இன்னும் இந்தியாவில் கண்டுபிடிக்கல. ஆனால் வந்து இந்த வகையான பேத்தஜன் வந்து டெங்கு ஃபீவர் as well as தி yellow fever உண்டாக்கக்கூடிய பேத்தஜன் தான். இது வந்து ஆர்பி வைரஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஆர்த்தோபோட் பான் வைரஸ்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து த வைரஸ் ஆஃப் த டெங்கு ஃபீவர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை தி பைட் ஆஃப் த ஃபீமேல் ஆடிஸ் எஜிப்டி டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இது இந்த பேர் வந்து ஃபீமேல் ஆடிஸ் எஜிப்டி டைகர் மஸ்கிட்டோஸ்னு சொல்லுவாங்க. இன்குபேஷன் பீரியட்னா எத்தனை நாளைக்கு கடிச்சிட்ட பிறகு அது இது இருக்கும், அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்றது தான் 3 to 8 days இருக்கும். டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர் அண்ட் டெங்கு hemorrhagic fever are known to occur. Symptoms of the classical dengue fever are ஓகேங்களா, ஹை ஃபீவர் இருக்கும், சிவியர் ஃப்ரண்டல் ஹெட்டேக்கு, முன்னாடி தலை ரொம்ப வலிக்கும், ஃப்ரண்டல்னா முன்னாடி தலை தான் அதிகமாக வலிக்கும், பெயின் பிஹைண்ட் தி ஐஸ், கண்களுடைய பின்னாடி ரொம்ப வலிக்கும், which worsen with the high movement. ஓகேங்களா, muscles and joint pain, loss of sense of the taste and appetite. லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் தி டேஸ்ட், அதாவது அந்த சென்ஸ் நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும் இல்லையா, அந்த டேஸ்ட்டுமே போயிடும். புளிப்பா துவர்ப்பா இல்லை சுவைப்பா இல்லை காரமானே நமக்கு தெரியாது, அதுவுமே போயிடும். பசி எடுக்கிற அந்த தன்மையுமே போயிடும். மீசல்ஸ் லைக் த ரேஷ் ஓவர் த செஸ்ட் அண்ட் அப்பர் லிம்ஸ், கைகளில் இந்த செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரேஷஸ் மாதிரி வரும். நாசியா அண்டு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். திஸ் ஆர் தி டெங்கு சிம்டம்ஸு. இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்துட்டு என்னென்னாக்கா ஃபிலேவிரியோவைரஸ் பேத்தஜன் தான் பார்த்துக்கணும். 1 மார்க்கில் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சிம்டம்ஸும் கேட்பாங்க. ஐ ஃபீவர்ஸ், ஃப்ரண்ட் ஹெட்டேக்கு, இல்லை ஹை மூமெண்ட்டில் வலிக்கிறது, மசில் ஜாயிண்ட் பெயிண்ட்டு, லாஸ் ஆஃப் சென்ஸ், ஹேப்படைட்னா அது பசி எடுக்காத நிலைமை. ஹேப்படைட்னா பசி, லாஸ்னால் என்னது, லாஸ் ஆஃப் பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டும் இருக்காது. அது என்ன நல்லா ஒவ்வொருப்பா இருக்கா கசப்பாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம வரணும் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நாசியா அண்ட் வாமிட்டிங். another important bacterial disease, common cold. pathogen is a rhinoviruses. எதனால் காமன் கோல்டு வருது, சளி எதனால் பிடிக்குது அப்படின்னாக்கா ரினோவைரஸ். சரிங்களா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஹியூமன் டிசீஸ். உங்களுக்கே தெரியும், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கோல்டு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அது சளி பிடிக்காமல் அது வெளியே போகாது. தட் இஸ் பியூட்டி ஆஃப் தி காமன் கோல்ட். Transmitted through the droplet resulting from the cough and sneezes of an infected person, either inhaled directly or transmitted through the contaminated objects such as pens, books, cups, doorknobs, etc. அதாவது ஒரு ட்ராப்லெட் அடுத்தவங்களுக்கு போச்சுனாலும் அவங்களுக்கும் கோல்டு வந்துடும். ஸோ அதனால தான் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அதே சமயத்தில் சளி பிடிக்கும். அது எல்லாமே கப்ஸ் வழியாக, டோர் நாப்ஸ் வழியாக, பென் வழியாக, புக்ஸ் வழியாக, இதெல்லாம் எல்லாமே அந்த பாக்டீரியா கிருமிகள் வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடும் ஹெல்தி பர்சன் கிட்ட. சரிங்களா. சிம்டம்ஸ் வந்து ரினோவைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் த லங்ஸ் எல்லாம் போகாது. ஒன்லி வந்து அதான் சொல்கிறேன், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் தான், நாட் இன் லங்ஸ். சரிங்களா. இட் இஸ் த கேரக்டரைஸ்டு பை த நேசல் கண்டென்சேஷன் அண்ட் த டிஸ்சார்ஜ், sore throat, hoarseness and cough, headache and tiredness etc., which is usually last 3 to 7 days வரைக்கும் இருக்கும். 3 to 7 days வரைக்கும் இருக்கும். சரிங்களா. okay, this is the our common cold symptoms. This is the bacterial disease. என்ன disease பேர்னா rhinoviruses. mumps, next we'll see mumps. pathogen வந்து paraximovirus, RNA virus. symptoms வந்து disease caused fever, difficulty in opening the mouth and painful. மம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இங்கே தாடை வந்து வீங்கிட்டு இருக்கும், அதுதான் மம்ஸ். சரிங்களா. ஓப்பனிங் த மவுத் அண்ட் பெயின்ஃபுல் ஸ்வெல்லிங் ஆஃப் த பேட்ரியட் கிளாண்ட் இருக்குல்ல, அது பேட்ரியட் கிளாண்ட் which lies just below the lobe of the ears. இந்த காது மடல் கீழே இருக்கும், இதுதான் பேட்ரியட் கிளாண்ட். ஸ்வாலன் பேட்ரியட் கிளாண்ட். நார்மலு மம்ஸ் வந்தது இப்படி இருக்கும். சரிங்களா. ஸ்வாலன் பேட்ரியட் கிளாண்ட். ஓகேங்களா. எங்கே இருக்குன்னா காதுக்கு அடியில் இருக்கும். ப்ரிவென்ஷன் என்ன பண்ணோம், the virus comes out in the saliva of the infected person. very very important. The patient should take complete bed rest till the swelling is subsides in order to avoid the complication.
இப்படி அஃபெக்ட் ஆனவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவங்களோட சலைவா வந்து ஹெல்தி பர்சனை பட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி மம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி தெர் ஆர் த நோ காம்ப்ளிகேஷன், பட் இன் சம் கேசஸ் தே ஆர் மேபி பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் தி டெஸ்டிஸ், ஓகேங்களா, ஆர் பெயின் இன் தி அப்டாமின்னா கொஞ்சம் இந்த டெஸ்டிஸில் அப்புறம் அப்டாமின் அடி வயிற்றுல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. தர் இஸ் நோ காம்ப்ளிகேஷன், அப்படியே வந்தாலும் அப்படியே போய்டும் அப்படின்றாங்க. பட் தீஸ் ஆர் தி சம் காம்ப்ளிகேஷன், எக்ஸப்ஷனல் கேஸ், ஓகேங்களா. ராக்சிமைக்கோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, மம்ஸு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரேபிஸ் வந்து பார்க்க போகிறோம். பேத்தஜன் வந்து ரேபிடோ வைரஸ். மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து it is introduced in the body by the bite of the rabbit, a mad dog usually. கொஞ்சம் டாக் வந்து கொஞ்சம் அந்த தெரு நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொஞ்சம் சொறி பிடிச்ச நாய்களால் இது வரும், சரிங்களா. இட் கேன் பி இன்ஜெக்டட் பை தி பைட்ஸ் ஆஃப் தி ஜாக்கல்ஸ், கேட்ஸ், வவுல்ஸ், ஓகேங்களா. இட் கேன் பி இன்ஜெக்டட் பை தி பைட்ஸ் ஆஃப் டாக் மட்டும் இல்லை, ஜாக்கல்ஸ், கேட்ஸு, இந்த ஊல்ஸ் அது மாதிரி கூட வந்து பைட் பண்ணுறதால இந்த ரேபிஸ் வந்து நம்ம உடம்புல வந்துடும், சரிங்களா. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த அபவுட் 10 days to 1 year. சிம்டம்ஸ் வந்து ஃபியர் ஆஃப் தி வாட்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் திஸ் டிசீஸ். அதர் சிம்டம்ஸ் இன்க்ளூடிங் த எக்ஸிஸ் சலைவேஷன், சிவியர் ஹெட்டேக், எக்ஸிஸாக நிறையா வந்துட்டு வாயில் எச்சு செக்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும், சிவியர் ஹெட்டேக்கு, ஐ ஃபீவர், ஆல்டர்னேட்டிங் பீரியட் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட் அண்ட் டிப்ரெஷன். அதாவது ஆல்டர்னேட்டிவ், ஒரு நாள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. இன்எபிலிட்டி டு சாலோ ஈவன் த ஃப்ளூவிட் டியூ டு தி சோக்டு த்ரோட். அதாவது எப்படி ஃப்ளூவிட் மட்டும்தான் சாப்பிட முடியும், ஃப்ளூவிட் கூட சம்டைம்ஸ் வந்து சோக்டு த்ரோட்னா அப்படியே தொண்டையில் வந்து அப்படியே வந்து சிக்கிக்கும். இந்த வைரஸ் டெஸ்ட்ராய் த பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. என்ன பண்ணுன்னா இதுங்க பாருங்கள், பிரெயின், ஸ்பைனல் கார்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ரேபிஸ் இஸ் 100% ஃபேட்டல். இந்த நாய் கடிச்சிச்சுனாக்கா 100% டெத்துன்னு தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ப்ரிவென்ஷன், தேர் ஷுட் பி செப்பரேட் இம்யூனைசேஷன் ஆஃப் தி டாக்ஸ் அண்ட் கேட் பாப்புலேஷன். இதுதான் சொல்ல முடியும், இம்யூனைசேஷன் ஆஃப் தி டாக் அண்ட் கேட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எப்படி பைட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் பிரெயினை வந்து எப்படி டேமேஜ் பண்ணுது. இது வைரஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த இன்ஃபெக்டட் சலைவா த்ரூ தி பைட் ஆர் wound, ஓகேங்களா. பிரெயின் இன்ஃப்ளமேஷன்ஸ். Tuberculosis, TB. It is also called couch disease. Pathogen Mycobacterium tuberculosis. சரிங்களா. டியூபர்குலோசிஸ் எதனால் வருது அப்படின்னாக்கா மைக்கோபாக்டீரியம் இந்த டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் வருது. மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது, எதனால் இன்ஃபெக்ட் ஆகுது. த பாக்டீரியல் டேமேஜ் அந்த டிஷ்யூ அண்டு ரிலீஸ் த டாக்ஸின். பாக்டீரியா வந்துட்டு ஒரு விதமான டாக்ஸினை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது, அது பேர் தான் டியூபர்குலின், which produce the disease. அதுதான் வந்துட்டு இந்த பாக்டீரியா ஒரு விதமான டாக்ஸின் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதுதான் இந்த டிசீஸ்க்கு காரணம்னு சொல்கிறாங்க. இட் அஃபெக்ட் த லங்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், அதாவது சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும்ல, அதுக்கு தான் லிம்ஃப் நோட்ஸ்னு அர்த்தம். போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ், சரிங்களா. இன்குபேஷன் பீரியட் இஸ் குவைட் வேரியபிள். சிம்டம்ஸ் ஆஃப் த பல்மனரி லங்ஸ், டியூபர்குலோசிஸ் ஆர் ஃபீவர் வரும், அப்புறம் காஃப் வரும், அதுக்கப்புறம் வந்து கண்டைனிங் பிளட் அண்ட் பெயின் இன் தி செஸ்ட்டு, லாஸ் ஆஃப் தி வெயிட், எக்ஸசிவ் ஆஃப் த ஃபெட்டிக்னா டயர்டாக இருக்கும், லாஸ் ஆஃப் அப்படைட், பசியே எடுக்காது, ரைஸ் த டெம்பரேச்சர் இந்த ஈவினிங் கூட கொஞ்சம் ரொம்ப டெம்பரேச்சராக இருக்கும், அர்சனஸ் ஆஃப் தி த்ரோட், ஒரு மாதிரியாக த்ரோட்டில் இருக்கும், நைட் ஸ்வெட்டிங் அண்ட் ரேப்பிட் பல்சஸ், நைட் ஸ்வெட்டிங் இருக்கும், ரேப்பிடாக பல்சஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த சிம்டம்ஸ், ஓகேங்களா. ட்ரீட்மெண்ட் வந்து பிசிஜி வேக்சின் கிவ்ஸ் இன் கன்சிடரபிள் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தி டியூபர்குலோசிஸ். சின்ன வயசுலேயே இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிசிஜி, பேசிலஸ், கேலமைட், குரியன் அந்த மாதிரி ஏதோ வரும். பிசிஜி அதுதான் பிசிஜினா பேசிலே, கேலமைட்டு, குரியன், ஓகேங்களா. அதுதான் நான் சொன்னல, சின்ன வயசுலேயே போடுவாங்க இந்த ஊசி, ஓகேங்களா, டியூபர்குலோசிஸ் வராமல் இருக்கிறதுக்காக, ஓகேங்களா. Hi guys, good afternoon everyone. This is the government exam notification, one of the super awesome notification you getting the end of the year.
எஸ்பி கிளர்க் எக்ஸாம் பேட்டர்ன் 2024. ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 2025 மார்ச் அந்த மாதிரி வரும். நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு ரைட் தி எக்ஸாம், just go through the notification and apply. Okay, what are the syllabus? Let me discuss with the syllabus. Name of the test, English language பாருங்க, உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்திருக்கு. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 30. டியூரேஷன் வந்து 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஆப்டிடியூட் 35 இருக்குது. ஆப்டிடியூட்னா மேக்ஸ் கொஸ்டின் வந்து